அவருடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக. லூக்கா 21:14 கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். அநேக சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயந்து போகிறோம். அநேக காரியங்களை நாம் கேள்விப்படும் பொழுது நம்முடைய இருதயம் கலங்கி போகிறது. ஆனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் அறியாததும் அனுமதியாதது எதுவுமே என்னுடைய வாழ்க்கையிலே நடப்பதில்லை, வருவதில்லை என்ற நம்பிக்கை நிச்சயம் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் எதை குறித்தும் பயப்படவோ கலங்கவோ மாட்டோம். அப்படியாக நம்முடைய இருதயத்திலே நான் எதை குறித்தும் கலங்க மாட்டேன் என்ற நிர்ணயம் நமக்குள்ளே இருக்குமானால் தேவன் நிச்சயமாகவே அதற்கு நமக்கு உதவி செய்வார். முந்தைய பகுதிகளை நாம் வாசித்து பார்ப்போமானால், யுத்தங்களையும் கழகங்களையும் நீங்கள் கேள்விப்படும் பொழுது பயப்படாதிருங்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படும் பொழுது பயப்படாதிருங்கள் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஆகவே சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். அவர் அனுமதியாமல் எதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதில்லை, நடப்பதில்லை என்ற நிர்ணயம் நமக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாய் நாம் அவைகளையெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினாலே கடந்து போவோம். இங்கு தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. அவன் சூழ்நிலைகளை பார்க்கிலும் தேவனை அதிகமாய் நம்பினதினாலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு தன்னை திடப்படுத்துகிறவனாய் இருந்தான். நாம் கவலைப்படுகிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையிலே எதுவும் கூடி போவதும் இல்லை, குறைந்து போவதும் இல்லை. லூக்கா 12 25 வாசிக்கிறோம். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன என்று வாசிக்கிறோம். நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, அற்பமான காரியமாக இருக்கலாம், அது கூட நம்மால் செய்ய கூடாது இருக்க நாம் எதற்காக கவலைப்பட வேண்டும் என்று வேதம் நம்மிடத்தில் கேட்கிறது. ஆகவே என்னாலன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னவர் நமக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். ஆகவே நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். அநேக காரியங்களை சூழ்நிலைகளை குறித்து நாம் பயப்படும் பொழுது கவலைப்படும் பொழுது நாம் எண்ணிக்கொள்ள வேண்டியது, இதுவரை நடத்தினார், இதை காட்டிலும் எத்தனையோ பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், பலவீனங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து தாங்கவும் தாண்டவும் உதவி செய்த தேவன் இந்த காரியத்திலும் நம்மோடு கூட இருப்பார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இதையும் தாண்டி கடந்து போவோம் என்ற தெய்வ வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யும். ஆகவே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நான் உற்பவித்தது முதல் நீரே என் ஆதரவாயிருந்தீர் என்று சொல்கிறார். என் சிறு வயது முதல் நான் உம்மாலே ஆதரிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். ஆகவே அவருடைய சிறிய வயதிலிருந்தே கர்த்தரை அவர் நம்பினதினாலே, அண்டி கொண்டதினாலே அவர் எந்த சூழ்நிலைகளை பார்த்தும் பயப்படவில்லை. இங்கு சீஷர்களை இயேசு அக்கறைக்கு அழைத்து செல்கிறார். வழியிலே அங்கு கடல் கொந்தளிக்கிறது, புயல் காற்று வீசுகிறது. சீஷர்கள் கேட்கிறார்கள், உமக்கு கவலை இல்லையா என்று. அங்கு அழைத்தவர் சகலவற்றையும் பார்த்து கொள்ளுவார், இயேசு நம்மோடு கூட தான் இருக்கிறார் என்ற அந்த நினைவு கூட இல்லாமல் அவர்கள் இயேசுவை கேள்வி கேட்கிறார்கள். ஆகவே நாம் எதை நிர்ணயித்திருக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையிலே அதிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். லூக்கா 12 நம்மால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிறார். எரேமியா 32:27 என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். உன்னால் முடிந்ததை சொல், என்னால் எது முடியாது என்பதை சொல் என்று அவர் கேட்பதாக நமக்கு தெரிகிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் சகலவற்றையும் தாண்டுவதற்கு தேவன் புதிய கிருபையை தருகிறார். நம்முடைய பலன் எது, பலவீனம் எது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நம்மை தேவ கரத்திலே அர்ப்பணிப்போம், நிர்ணயம் பண்ணதிலே நிலை நிற்போம். ஆமேன். ஜபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். நான் நினைத்தபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே நிர்ணயித்த காரியங்களிலே நாங்களும் நிலை நிற்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தாங்க. இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.